ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். நேத்திக்கு வாணி மஹாலில் வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் ரொம்ப நல்ல ஒரு ஷோ. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி லைவ் ஷோஸில் உங்களை எல்லாரையும் சந்திக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். இன்னைக்கு இந்த சுபதினம்ல நமக்கு ராசி பலன்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு நல்ல கேள்வியும் இருக்கு. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் மாறவே இல்லை, 10ஆம் இடத்துல தான் இருக்காரு. பட் ஸ்டில் இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. நீங்கள் இன்னைக்கு என்ன ஷெட்யூல் பண்ணுறோமோ இல்லை என்ன இன்னைக்கு நாள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இந்த நாள் அதற்கு ஏற்றாற் போலவே அமைகிறது. எந்த விதமான ஒரு மாற்றமும் உங்களுக்கு இல்லை. இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். ரிஷபராசி நேயர்கள், இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும். 6 சுக்கிரன் நமக்கு லாபத்தில் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கும் ரொம்ப நல்ல நாள். ஸோ புதுசாக ஏதாவது ஒன்று தொடங்கணும், ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணால் கூட இந்த நாள் உங்களுக்கு ஏற்றது. மன அமைதி மற்றும் சந்தோஷம் நிச்சயமாக உண்டு. மிதுன ராசி நேயர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைந்தாலும் இன்று மாலை நேரத்திற்கு மேல் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். இன்று சந்திராஷ்டமத்தில் நீங்கள் விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. கடகராசி என்பர்கள், கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம். பெரிதளவுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்புகளும் இல்லை. கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். பழைய நண்பர்களை சந்திப்பது, பழைய உறவினர்களை சந்திப்பது இன்று உங்களுக்கு ஒரு ஒரு நாளில் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இன்னைக்கு நம்ம பழைய நட்புகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, பழைய வாழ்க்கையை நம்ம பற்றி பேசும் பொழுது உண்மையிலேயே ஒரு அற்புதமான நாளாக அமையும். சிம்மராசிக்காரர்கள், இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு நாளாக அமைகிறது. எந்த விதமான தடங்கல்களும் உங்களுக்கு இல்லை. இன்னைக்கு நீங்கள் நினைத்தது நிறைவேறும். பண வரவு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப லாபகரமான நாளாக இருக்குது. ஸோ இன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் செய்யணும்னா நீங்கள் தாராளமாக அதை மேற்கொள்ளலாம். இன்றைய நாளில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சில உங்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் சில செலவுகளும் உண்டு. கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு இன்னைக்கு திருமண யோகங்கள் கைகூடும். இன்றைய நாளில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் தடையாக இருந்ததோ உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும். புதுசாக வேலைக்கு விண்ணப்பிக்கலாம், புதிய வேலையில் போய் ஜாயின் பண்ணலாம், இல்லை மனிதர்களை போய் சந்திக்கலாம். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் அது கண்டிப்பான ஒரு சக்ஸஸ் ரேட்டை உங்களுக்கு கொடுக்கும். புதன்கிழமையான இன்று பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது. துலாம் ராசி அன்பர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இன்று மாலை நேரத்தில் நீங்கள் சந்திக்க இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கலிலிருந்து வந்த சிக்கல்கள் தீரும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும். இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார உதவிகளும் கிடைக்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு ஆறுதலான நாள். விருச்சிக ராசி நேயர்கள், ஒரு சிலருக்கு தொலைந்து போன பொருட்கள் இன்று கிடைக்கலாம். அது ஒரு 3 மாதத்திற்கு முன்னையோ அல்லது ஒரு 2 மாதத்திற்கு முன்னையோ தொலைந்து போன பொருட்கள். நம்ம சம்டைம்ஸ் வார்ட்ரோப்பில் சில ட்ரெஸ்லாம் தேடுவோம். ஐயோ அது அயனுக்கு கொடுத்தா நான் மறந்தே போயிட்டேன், வாங்கவே இல்லைன்னுவோம். இல்லை நம்ம எங்கேயாவது வச்சுட்டு எங்கேயாவது தேடுவோம். நகை கொண்டு வீட்டிலையே தான் இருக்கும், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம தொலைந்து போன விஷயங்கள், மறந்து போன விஷயங்கள்லாம் இன்னைக்கு நமக்கு அது தென்படும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப பழைய சட்டை, அதில் 2 ஓட்டை கூட இருக்கும், இருந்தாலும் அதை காணும் அப்படிங்கும்பொழுது நம்ம தேடுறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு வருத்தம் இருக்கும். அதை போடக்கூட மாட்டோம், ஆனால் கிடச்சிருச்சு அப்படிங்கும்பொழுது ஒரு அலாதி சந்தோஷம் உண்டு. ஸோ காணாமல் போன பொருள்கள் கிடைப்பதோ இல்லை தொலைந்து போன ஒரு விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு மீண்டும் கிடைக்கும் பொழுது நல்ல ஒரு ஆறுதலான நாளாகவே அமையும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது.
6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சில செலவுகளை கொடுக்கலாம். இன்னைக்கு ஒரு சிலருக்கு காதல் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டு. திருமண விஷயங்களும் இன்று உங்களுக்கு நல்ல நினைத்தது போலவே நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். வேலை இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சின்ன சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுக்கலாம். பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. மகர ராசி நேயர்கள், இன்று மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு பொருளாதார முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு. புதிய வேலைகள் சேருவது இல்லை வேலை மாற்றம் இது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக அமையும். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களினுடைய நண்பர்களால் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளோ அல்லது சுப செய்திகளோ வந்து சேரும். மீனராசி நேயர்கள், இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் வீடு வாங்குவது விற்பது, ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதில் சற்று செலவுகள் இருக்கலாம். ஆனால் இந்த செலவுகள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது. இந்த மீனராசி நேயர்களுக்கு பல நாட்களாக முயன்று தோற்றுப்போன விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைகூடும். ரொம்பவுமே மனதிற்கு ஆறுதலான நாளாக அமைகிறது. இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய புதன்கிழமையான இன்று மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். நினைத்த காரியங்கள் நிறைவேறும்.